கூட்டத்தில் பேசுகிறார் ஏபிஜே அப்துல் கலாம். 7ஆம் வகுப்பு மாணவிகள் கூடியிருக்கிறார்கள். 1994ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக பதவியேற்க இல்லை. பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அவர் ஒரு வார்த்தை கேட்கிறார், ஐஸ்வர்யா ராய் எதற்காக உலக அழகி பட்டம் பெற்றார்? நிறைய குழந்தைகள் பதில் சொன்னார்கள். அவள் அழகாக இருந்தாள், அவள் புத்திசாலியாக பேசினாள், அவள் அழகாக நடந்தாள். ஒரு குட்டி பாப்பா எழுந்திருச்சு சொல்லுச்சு, அவள் ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள் என்றால் அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்று பேசி. நாமளா இருந்தா அந்த குழந்தைய பேசியே சாவடிச்சிருக்கோம். என்ன திமிரு பாரு, எப்படி எல்லாம் பேசுது பாரு, உன் முகரக்கட்டைக்கு இது வேற உனக்கு கேக்குதா என்று அந்த குழந்தையின் சிறகை முறித்திருப்போம். ஆனால் கலாம் அந்த குழந்தையை கொண்டாடி தீர்த்தார். ரசனையின் புள்ளியில் அவர் நின்றதனால் தான் விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒரு மெய்ஞானியாக இதுவரைக்கும் நம்முடைய மன அறைகளில் அவருக்காக ஒரு இடம் இருக்கிறது என்றால் ரசனையின் வல்லவராக நான் அவரை பார்க்கிறேன். இந்த சமூகத்தின் பால் நீங்கள் ரௌதரம் பழக வேண்டும் என்றால் நீங்கள் பேரன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பேரன்பு கொள்வதற்கு ரசனை என்கின்ற புள்ளியில் நீங்கள் நின்றாக வேண்டும்.